ஒருத்தன் கேள்வி கேட்டான் கண்ணதாசன், யோ இந்த சுச்சுவேஷனை பாரியா, என்னையா பாட்டு எழுதுறாஜ், வாயா, கல்வியா செல்வமா வீரமா, இதை பற்றி மேட்ரை சொல்லு, கமான் கண்ணதாசா, எவ்வளோ பணம் வேணும்னா, ஒன்றுக்குள் ஒன்றாக உருவானது. ஓ அப்படியா, என்ன ஒன்றும் புரியலையேண்ணா, ஒன்றினுள் ஒன்றாக கருவானது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் இது. அடித்தான், 4 வரி செருப்பால் அடித்த மாதிரி அடிச்சு. ஒன்றுக்குள் ஒன்றாக உருவானது. கல்வி இருந்தால் தான் செல்வம் இருக்கும், செல்வம் இருந்தால் கல்வி இருக்கும், இது இருந்தால் வீரமும் இருக்கும். பணம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் அப்புச்சிக்கு சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கீங்களான்ட்டு போயிட்டே இருப்பேன். பணம் வாங்கிட்டேன்னா கூட வேறு மாதிரி சொல்லிட்டு அடிப்பேன், அது வேறு விஷயம். அவன் சொல்கிறான், ஒன்றுக்குள் ஒன்றாக உருவானது, ஒன்றினில் ஒன்றாக கருவானது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவேது. எல்லாமே இருக்கணும்டா. அதனால தான்டா கல்வியை கல்லில் உட்கார வச்சான், செல்வத்தை தாமரையில் உட்கார வச்சான். எப்போ வேணாலும் கவுந்துடும், கல்வி நிலையானது. அதனால் கல்வியை கற்றுக்கொள்ளடாங்கிறதுக்கு தான். அதனால தான் கண்ணதாசனை வெல்வதற்கு ஒரு வசனம் எழுதுறான். சரி, கண்ணதாசன் பாட்டில் அவனை ஜெயிக்க முடியாது, வசனத்துக்கு போய் நம்ம ஏதாவது ஜெயிச்சிருவோன்னா, குடிசைகளை என்ன செய்வது, தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படுங்கிறான் கண்ணதாசன். நாடோடி மன்னெல்லாம் அங்கே அதையும் விட்டு வைக்கலை. குடிசைகள் என்ன செய்வது, வசனகர்த்தா, இனிமேல் என்னால் உன் தொல்லை தாங்களே, எல்லா பாட்டையும் எழுதிட்டேன், நான் போகிறேயா, விடமாட்டேயா, நான் போகிறேயா அப்படின்னு. இந்த வசனத்தை கேட்டு போனான் கண்ணதாசன். என்னென்ன குடிசைகள் என்ன செய்வது, தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும். சரி, தெய்வத்தை பற்றி பாட்டு எழுதுகிறேன். சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன்னிடம் கேட்கட்டுமே. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, எங்கே எழுதுகிறான் பாருங்க, எங்கே எழுத விடுறான் கண்ணதாசன். அப்படியே வர்றான், அப்படியே வசந்த மாளிகையில் போகிறான். மரணம் என்னும் தூது வந்தது, மங்கை என்னும் வடிவில் வந்தது, அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. எழுதி அடிக்கிறான் ஒரு அடி. சரியா, நான் பகவத்கீதையை பற்றி பாட்டு எழுதி பொழைச்சிக்கிறேன், பகவத்கீதையை பற்றி பாடுக்கிறேன், நீ ஒன்றும் எனக்கு தொல்லை பண்ணாத, நான் பக்தி பக்கம் போயிடுறேன், உன் தொல்லை சினிமாவில் தாங்கலை. 4 வரியில் எழுதி போட்டான் கண்ணதாசன். 4 வரி எழுதி என்ன சொல்கிறேன், பாஞ்சாலி புகழ் கேட்க தன்கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். அடித்தான் ஒரு அடி. ஐயோ, இந்த விஷயத்தை கொஞ்சம் அடுத்த வரியை விடுங்கய்யா. சொல்லிட்டான், பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரியதொரு பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். சரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், கண்ணதாசன் ப்ளீஸ், மிஸ்டர் கண்ணதாசன் ப்ளீஸ் லிசன், நான் வேறு மாதிரி எழுதிக்கிறேன்னா. இல்லை அந்த ஒரு டைப் எழுதியிருக்கேன், அதை கேட்டுட்டு எழுதுறதா வேண்டாம்னு முடிவு பண்ணான். பாஞ்சாலி உன்னிடத்தில் என்ன கேட்டால் சேலை கேட்டாள், அந்த பார்த்தவனோ உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், தினம் நன்மை செங்கும் துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். எவனாவது ஒரு புறம் பாம்பு கொள்ள, அதுக்கு ஏன் அந்த கண்ணதாசன் அதை எழுதினான்னா, ஒரு புறம் பாம்பு கொள்ள ஒரு புறம் அங்கன்மா விசும்பின் விளக்கொரும் திங்கன் போல் செல்லாமை செவ்வனேர் நிற்பினும் ஒப்புரவிற்கு ஒல்கார் குடிப்பிறந்தான்னு ஒரு படம் பாட்டு இருக்கு. நிலவை பாம்பு தீண்டிக் கொண்டே இருக்கிறது, கிரகணம் பிடித்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலவு நினைக்குமா, நான் இருக்கிற வரைக்கும் ஒளி கொடுத்துறேன், செத்து போனால் பரவாயில்ல. ஒரு புறம் பாம்பு கொள்ள ஒரு புறம் அங்கன்மா விசும்பின் விளக்குறும் திங்கள் போல செல்லாமை செவ்வனே நிற்பினும் ஒப்பிரவிற்கு ஒல்கார் குடி பிறந்தார்னு அதை படிக்கிறான் கண்ணதாசன். அதை உள்வாங்குகிறான் கண்ணதாசன். அதை வாங்கினோன்னு எழுதுகிறான், நான் இருக்கும் நிலையில் என்ன கேட்பேன், தினம் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். எழுதுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பனை காட்டிலும் விஞ்சி கண்ணதாசனுக்கு. கம்பெனியை குறைச்சி சொல்லலைண்ணா, எங்கள் தாத்தாவை தாண்டி சம்பாதிச்சான், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நான் எங்கள் தாத்தா தப்பான ஆனாமோனா பானா வேணா வை காட்டலாம், ஆனாமோனா பானா வேணா சாணா ஒரு கூட சாமர்த்தியம் பண்ணிச்சு, ஒரு புள்ளி கணக்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சின்னு தான் சொல்கிறேன். நான் கம்பெனியை குறைச்சி சொல்லுவேன். சரி சரி, யதார்த்தத்தை சொல்கிறேன் சார். கண்ணதாசன், நீ செட்டி வீட்டில் பிறந்த, செட்டிமார்கள்லாம் உன்னை கொண்டாடுறாங்க, அது நான் எனக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்த எனக்கு யாருமே இல்லையாங்கிறான். ஆனால் பரமசிவன் கழுத்து இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். சரி, அப்போ என்ன செய்கிறது, மதியாத உன்னால் முடியலைன்னா விட்டுட்டு சினிமா விட்டு போ, மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானம் உள்ள தமிழனுக்கு ஔவை சொன்னது. போய் கேட்டுக்க, விதி இருந்தால் வா, இல்லாட்டா போயிடு அப்படின்றான். இல்லை சார், கொஞ்சம் ஏதாவது வழி இருக்கா, என்ன முடிக்க சொல்கிறீங்களா? உங்களுக்கு வேர்வையாக
இல்லை, நான் கண்ணதாசன் ரசிகன் இல்லையா, குறிப்பறிந்து டக்குன்னு வேலையை முடிச்சிருவோம். கண்ணதாசன் ஏன்னா நிறைய அவன் எவ்வளோ எழுதியிருக்கான்னே புரியல, கண்டுபிடிக்க முடியல, எங்கே போனாலும் இடைஞ்சலாக இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், அந்த கண்ணதாசன் அந்த பாடல்களை உள்வாங்கி சொல்லுகின்றான். அதை உள்வாங்கி அவன் சொல்கிறான், யாரும் வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும், நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போல, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்தராதே, என்னுள்ளம் என்னை எண்ணி கேலி செய்யும் போது இல்லாதார் இல்வாழ்க்கில் நிம்மதியே. எங்கே ஒரு கண்ணதாசன் ஒரு முத்தாய்ப்பாக வைக்கிறான். அதனால் கண்ணதாசனை எவனாவது எங்கேயாவது தொட முடியுமா? சரி, பக்தி பாடல்களில் தொட முடியுமா? பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்து புரியாமலே இருப்பான் இறைவன் சொன்னான். என்னை தமிழுக்கு கைப்பிடித்து நடத்து ஒரு சிலம்பம் சுற்றி கொண்டிருந்த ஒரு மல்யுத்த வீரனாகிய அன்றைய சந்திரசேகரனாகிய என்னை இன்றைய சிலம்பம் ஆடுவதற்காக என்னை முன்னெடுத்து சென்ற என்னுடைய ஆசிரியர் சீனி கோவிந்தன் ஐயா அவர்கள் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை சொல்வதற்கு முன்பு உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. மனசு நல்லா இருந்தால் அன்றைக்கு அவர்கள் அப்படி நினைத்தார்கள். அதனால தான் ஒரு கம்பு சுற்றிக்கிட்டு அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தது. கிராமத்தில் அதுதானே பழக்கம். மாடு மேய்ச்ச குடும்பத்தில் பிறந்தவன் கம்பு சுற்றாமல் ஏகே படித்தவனை சுற்றுவான். எனக்கு இருந்து அதனால் அப்போ அது முரட்டுத்தனத்தை கட்டுப்படுத்தி சொல் சிலம்பம் ஆடுவதற்கு வல்லவன் என்று அவர்கள் சொல்வதற்காக அன்றைக்கு என்னை அந்த தமிழ் பக்கம் திசை திருப்பிய என்னுடைய ஆசான் சீனி கோவிந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அப்போ அந்த கண்ணதாசனுடைய அந்த சொல்லாட்சிகள் எங்கெல்லாம் பரிணமிக்கிறதுனா எளிதான வரிகளை சொல்லணும். எல்லாருமே இருக்கான். பட்டினத்தார் சொல்கிறார், கண்ணொன்று என்ன வெடியொன்று நாட கருத்தொன்று செய்ய என்று எழுதி கொண்டே வருகின்ற. எனக்கு புரியல, பட்டினத்தாடிகள் அவனும் ஜெட்டி விட்டு புள்ள தான். அவர்கிட்ட அதை அப்படியே கண்ணதாசனை அப்படியே கையாளுகின்றான். அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை, அப்படி எழுதுகிறான். தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே என்று எனக்கு புரிய வைக்கிறான். என் மொழியில் என் தகப்பனாக என் ஆசானாக என் பக்கத்தில் இருந்து சொல்ல, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. அடித்தானா இருக்க. சரி, கண்ணதாசனை எட்டி தாண்டி விட வேண்டும், கண்ணதாசனை வென்றெடுக்க வேண்டும், கண்ணதாசனை மிஞ்ச வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னு போனால், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் செய்து புரியாமலே இருப்பான் இறைவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ரைட். என்ன பூஜ்ஜியம்? மதிப்பிற்கு மரியாதைக்கு தேவி லட்சுமி குணசேகரன், இந்த சேலத்தை சார்ந்த சகோதரி, அருமையாக வாட்ஸ்அப்பில் அதை பதிவு செய்திருப்பாங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க கண்ணதாசனுடைய அந்த பாட்டு. இருந்தாலும் கண்ணதாசன் அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னான்னா, அந்த உலகம் ஒரு வட்டம், பூஜ்ஜியம், அதில் மையப்புள்ளியாக ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த உலகம் சொல்கிறது. எழுதுகின்ற விதியின் கைகள் எழுதி மேற்சொல்லும். நாடெல்லாம் சென்னலே விளைகணும், நாட்டு நதியெல்லாம் நவமணியை கொடிக்கணும், காடெல்லாம் ஆடையாய் காய்க்கணும், மேகம் கனகமது பொடியணும், ஆடலும் புரியும் அம்பலவானன் அவரவர்க்கு அமைத்ததே அல்லால் வீடெல்லாம் புரண்டு உருண்டு அழுகினும் வருமோ விதியின் மேல் எல்லளவு அதிகம்னா. முப்போகமாக நெல் விளைஞ்சிருந்தாலும் எத்தனை பொடி நெல் நீ சாப்பிடணுமோ அத்தனை பொடி நெல்லை தவிர உன்னால் சாப்பிட முடியாது. எல்லா பேருக்கும் பதவி கிடைக்குமோ கிடைக்காத, 2 பதவி கிடைக்கும். ஒன்று வைகுண்டபதி, இல்லை சிவலோகப்பதி. போஸ்டர் அடிப்பான், கன்ஃபார்மாக அடிப்பான். நாடெல்லாம் சென்னல்லே வெய்கினும், நாட்டு நதியெல்லாம் நவமணியே கொளிக்கணும். 6 குளங்கள் அத்தனையும் வெள்ளங்களாக அடித்து வந்தாலும் வீட்டுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வருமோ அதுதான்டா வரும். அது மேலே நாட்டு நதியெல்லாம் நவமணியே கொடிக்கணும். நவரத்தனங்களாக அடிச்சுட்டு வந்தாலும் அது வீட்டில் எத்தனை சொட்டு நவரத்தனம் வருமோ அது. காடெல்லாம் ஆடையாய் காய்க்கணும். செடி கொடிகள்லாம் பருத்தி பஞ்சு பட்டு ஆடைகளாக காய்த்திருந்தாலும் நீ எத்தனை ட்ரெஸ் இந்த பிறவியில் போட முடியுமோ அத்தனை ட்ரெஸ் தான் போட முடியும். மேகம் கனகமது பொடியினும், தங்கத்தாலேயே மழை பொழிந்தாலும் உனக்கு எத்தனை சொட்டுக்கள் விதி எழுதப்பட்டிருக்கிறோ அத்தனை சொட்டை மேலே செய்ய முடியாது. அதை தான் சொன்னான் கண்ணதாசன். சொல்கிறான், எழுதுகின்ற விதியின் கைகள் எழுதி மேற்சொல்லும். எவனுக்காகவும் நீ சாமி கும்பிட்ற, பத்தி ஏற்றின, நீ ஊரெலாம் இருக்கக்கூடிய 14 பூவங்களுக்கு சொந்தக்காரனாகிய இறைவனுக்கு ஒரே ஒரு மல்லிகைப்பூ போட்டுட்டு நீ எனக்கு ஒன்றுமே செய்யலை, இவன் சொல்லுவான் இது பவர்ஃபுல் காடு. அப்போ அது பவர்லெஸ் காடா? 2 லைட்டுக்கு சொந்தக்காரன், சூரியன் சந்திரன் பர்மனண்ட் லைட்டு இறைவன் வச்சுருக்கான்.
இவன் இத்தனோண்டு டியூப்லைட் போடுவான், எழுதுவான், வேணுகோபால் பிள்ளையினுடைய அருமை மகனும் ஆசை மகனும், தனக்கோடி பிள்ளையினுடைய வளர்ப்பு மகனும், தனக்கோடி பிள்ளையின் ஒன்றுவிட்ட நாத்தனார் பையனும் ஆகிய புண்ணியகோடி பரிசளித்த அப்படின்னு எழுதி 40 ரூபா டியூப்லைட்டில் 4000 ரூபாய்க்கு எழுதி சாமி இருக்கிறதுல கண்ணுக்கு எங்கேயாவது ஐ டெஸ்ட் போகலாங்கிற அளவுக்கு ஒரு இருட்டாக கிடைக்கும். ஒரு 5க்கு 5 கோயில் கட்டு அன்னதான பிரபும்பான், வள்ளல்பான், பல கோயில்கள் திருப்பணி செய்தவரும்பான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் உட்காந்துருக்கானான். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் செய்து கொண்டு பொரியாமலே இருப்பான் இறைவன். வெள்ளருவி குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளருவியை சுத்தம் செய்வான். அவனை உணர்ந்து கொண்டால் அவன் என்ன வெள்ளருவிக்கு அருவியில் குளித்தா உடம்பு சுத்தமாகும், அருவியில் குளித்தா எந்த கங்கையில் குளித்தாலும் உடம்பு சுத்தமாகும். புனிதமாகுமா? என்ன புனிதமாகும்னா தவக்களை ஒன்றை காட்டில் ரொம்ப நாள் அங்கேயே குளிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அது புனிதம். கரெக்டு தானே? காலை மாலை நீரில் மூழ்கும் மந்தமதி மூடர்கள் காலை மாலை நீரில் மூழ்கும் தேரையும் என்பருன்னா குளிச்சிட்டா புத்தி இல்லை. குளிக்கும்பொழுது உன் எண்ணத்தை ஒப்பு கொடுத்து சரணாகதியாகி இனி தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி குளித்தாதான் அவன் சுத்தமாகும். அதனால சொல்கிறான், வெள்ளருவி புள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள் அருவியை சுத்தம் செய்வான்னு ஒருவன் அங்கே வச்சான். இந்த இதயங்கிற அருவியில் ஒரு அருவி பம்ப் ஆகிட்டு இருக்கு, லப்டப் இடபின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுருமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டியல் தூம்பி 4 பாம்பின் ஆவிலி உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபியில் விண்டல் மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கடுப்புலை காலால் எழுப்பும் கழுத்தறிவித்துன்னு ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருக்கு. மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளருவியை சுத்தம் செய்வான். உள்ளார ஒரு சிஸ்டத்தில் ஒரு அருவி ஓடிக்கிட்டே இருக்குடா, அந்த அருவியை ஒருவன் சுத்தம் செய்வான். அவனை புரிஞ்சுக்கிட்டா அவன் இறைவன். அருவியில் குளித்தா உள்ளருவி சுத்தம் ஆகாது. அடுத்து ஒன்று